பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க, ரொம்ப பிளசன்ட், அழகா இருக்குல்ல? சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்கிட்ட என்ன பேசுவார் அதுதானே எதிர்பார்க்குறீங்க. நீங்க இயேசுவோட நடக்கிறீங்களா? இயேசுவோட நடக்கிறதுக்கு தானே தினந்தோறும் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணினீங்களா? வேத வாசித்தீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு டைம் கொடுக்காம, நேரம் கொடுக்காம, அவருடைய பாதத்துல போகாம எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால தினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம நாடணும். இங்க பாருங்களேன், 105 சங்கீதம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்ம நாடணும், தேடணும். எதை நாடணும்? பெரும்பாலும் நம்ம எப்பொழுதும் ஆண்டுகிட்ட போகும்போதெல்லாம் உலக காரியங்களை தான் ரொம்ப கேட்கிறோம்ல. சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், இந்த மாதிரி உலக நன்மைகளை தான் ரொம்ப கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தேவை இருக்குது. உலகத்துல வாழ்வதற்கு பல தேவைதான். ஆனா ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா? கர்த்தர், அவருடைய வல்லமை. கர்த்தரை நம்ம தேடணுமா? ஆண்டவரை நம்ம நாடணும். ஆண்டவரை, நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், உங்களுடைய பிரசன்னை என்னோடு கூட இருக்கணும். அவரை நீங்க நாடணும், அவருடைய வல்லமை. நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு வல்லமை தேவை. எந்த காரியத்தை செய்யறதுக்கும் ஒரு பவர், ஒரு வல்லமை, ஒரு பலன் தேவை தானே? இல்ல, அநேகர் நினைப்பாங்க விளையாட்டுல ஓடுறதுக்கு, விளையாடுவதற்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் போவதற்கு அதுக்கு தான் வல்லமை வேணும்னு சொல்லி. இல்லை, வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட ஒரு வல்லமை, பலன் வேணும். ஒரு ஆபீஸ் வேலை செய்யறதுக்கு ஒரு பலன், ஒரு வல்லமை வேணும். ஊழியம் செய்வதற்கு ஒரு வல்லமை வேணும். எதை செய்வதற்கும் நமக்கு ஒரு வல்லமை தேவை. அதாவது சரீர வல்லமையை விட ஆவிக்குரிய வல்லமை, நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு பவர் இருக்கணும். அப்பதான் நம்ம செய்கிற காரியத்தை நேர்த்தியா, அழகா, ஜெயமாய் செய்து முடிக்க முடியும். நீங்க படிக்கிறதா இருந்தா கூட உங்களுடைய ஆவியில ஒரு வல்லமை உங்களுக்கு அவசியம். அதனால கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நம்ம நாடணும். இந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நாடணும். அதன் மீது அதிக கவனம் செலுத்தணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வல்லமையா இருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பாருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போயிடுறது, அழுதுகிட்டு இருப்பது, அப்படியே நீங்க எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்குள்ள வல்லமை இல்லை. அப்போ கர்த்தருடைய அந்த வல்லமை நம்மளை பலப்படுத்திட்டா என்னன்னாலும் கர்த்தர் ஜெயம் தருவார். பார்க்கலாம், சாத்தான் வரட்டும், மனிதர்கள் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், கர்த்தரே கூட இருக்கிறார். அந்த வல்லமை உங்களுடைய ஆவியில் அந்த வல்லமை இருந்தாதான் நீங்க ஜெயிக்கிறவளா இருக்க முடியும். அப்ப அது நீங்க நாடணும். ஆண்டவர், அந்த வல்லமை எனக்கு வேணும், உம்முடைய வல்லமை, நீர் எப்பவுமே என் கூட இருக்கணும், உங்களுடைய வல்லமை எப்பொழுது எனக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 1:8 இயேசுவே சொல்லுகிறார். அப்ப நம்ம எதை நாடணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம நாடணும். தினந்தோறும் அந்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வல்லமை அவசியம். பாருங்க, நான் இத்தனை வருஷம் ஊழியத்துல இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துறாருன்னே இருப்பதில்லை. அனுதினமும் அந்த வல்லமை எனக்கு வேணும். ஒரு நியூ பவர், நியூ ஒரு ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு நாளுக்கு ஒரு புது பலன், புதிய வல்லமை வேணும். அதனால தினமும் காலையில வேதத்தை தியானித்து அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், இன்றைக்கு என்னை பலப்படுத்துங்க, இன்னைக்கு நான் சந்திக்க போற பிரச்சனையை நான் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும், இன்னைக்கு நான் செய்கிற காரியத்துல ஜெயம் உண்டாகணும், என்னை பலப்படுத்துங்க. அப்ப ஆண்டவரையும் அவருடைய வல்லமை நாடணும். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அதுதான் சொல்றேன். ஜெபிக்கிற நேரம் ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து, உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், உங்க பாதபடியில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நீங்க பேசுங்க, என்னோட பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானித்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பது மெடிடேஷன் என்பது. வேத வசனத்தையும் இந்த வசனத்தை நம்ம கொடுத்த ஆண்டவரையும் தியானிப்பது. அப்படி தியானித்து ஜெபிக்கிறதா அவருடைய பிரசன்னத்தை நாடுவது. அதனால தான் நான் சொல்றேன், தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே முதலாவது தேவ சமூகத்துல உட்காருங்க. நல்லா உங்களுடைய முகம் கழுவி, பல்லு விளக்கி, ஃப்ரெஷ்ஷா ஆண்டோடைய பாதத்துல போய் முடிந்தா முழங்கால் படியிட்டு ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே காத்திருந்து ஜெபிப்பது. உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும்,
உங்களுடைய வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால் என்னை பலப்படுத்துங்க, உங்க பிரசன்னை என் கூடவே இருக்கணும்னு ஜெபிப்பாரு. அப்ப நீங்க வெளியில வர்றதுக்கு முன்னால தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வல்லமையோடு உலக வாழ்க்கைக்குள்ள போங்க. நீங்க ஆபீஸுக்கு போனாலும், பிசினஸுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், படிக்க போனாலும், ஊழியத்துக்கு போனாலும் ஒரு பொது பலனும் அந்த கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அதனால எதை நாடுறீங்க, தேடுறீங்க, யோசித்து பாருங்க. வெறும் உலக காரியத்தையே தேடி 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 நேரத்தை வீணாக்கிற கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுல்ல, ஆண்டவரை தேடுவதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கறீங்க, அவரை நாடுவதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கன்னு யோசித்து பார்த்து அதுல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில மற்ற எல்லா காரியமும் சரியாய் நடக்கிறதை பார்ப்பீங்க. நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே பாதிக்கும். குடும்பத்துல பாதிப்பு வரும், பிசினஸ்ல பாதிப்பு வரும், வேலையில பாதிப்பு வரும், ஊழியத்துல பாதிப்பு வரும், தடுமாற்றம் வரும், பயம் வரும், கலக்கம் வரும், சோர்வு வரும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு வல்லமை இல்லை, நீங்க தேவ பிரசன்னத்துக்கு போகல. அதனால இன்றைக்கு அதை தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்க பிரசன்னத்துக்கு போகாம வெளியே போக மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த பலனை தாங்கன்னு கேளுங்க. அவருடைய வல்லமையை நாடுங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்படியே சொல்றீங்களா, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், உங்களுடைய வல்லமை எனக்கு வேணும், எப்பொழுதும் உடைய வல்லமையினாலே நிறைத்து என்னை பலப்படுத்துங்க. பொல்லாங்கனை ஜெயிக்கவும், இந்த உலகத்தை ஜெயிக்கவும், சோதனைகளை ஜெயிக்கவும் எனக்கு வல்லமை வேணும். நான் நித்தமும் உடைய பிரசன்னத்தை தேடுகிற இருதயத்தை எனக்கு தாங்க. தடையில்லாதபடி அதிகாலையில் உம்மை தேட எனக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.